நகை திருட்டு வழக்குல காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்துல 5 காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் கிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில மன்னிப்பு கேட்ட நிலையில தவேக தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து நிவாரணம் வழங்கியிருக்காரு. மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் அந்த கிராமத்துல இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில்ல தற்காலிக காவலாளியாக வேலை பார்த்து வந்திருக்காரு. கடந்த ஜூன் 27ஆம் தேதி சாமி கும்பிட மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா தன்னோட தாயாரோட கார்ல வந்திருக்காங்க. பின்னர் தனது காரை பார்க்கிங் செய்ய சொல்லி அங்கு வேலை பார்த்த அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்ததாகவும் அவருக்கு கார் ஓட்ட தெரியாததுனால மற்றொருவர் உதவியோட காரை பார்க்கிங் செய்த அஜித்குமார் சாவியை நிகிதாவிடம் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து சாமி கும்பிட்டு விட்டு நிகிதா காரில் ஏறிய போது அந்த கார்ல இருந்த 10 பவுன் நகை மற்றும் 2200 ரூபாய் பணம் காணவில்லை அப்படின்னு காவல் நிலையத்தில் நிகிதா புகாரோட கொடுத்திருக்காங்க. புகாரை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் விரைந்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியாக கருதப்பட்ட அஜித்குமாரை அடித்து துன்புறுத்தி விசாரணை பண்ணியிருக்காங்க. நகை திருட்டு புகாரினை தொடர்ந்து சந்தேகத்தின் பேர்ல அங்கு வேலை பார்த்த 5 பேர்கிட்ட விசாரணை செய்த தனிப்படை காவலர்கள் மற்றவர்களெல்லாம் விட்டுட்டு அஜித்குமாரை மட்டும் அழைத்து சென்று காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியிருக்காங்க. கோயிலில் பக்தர் ஒருவரிடம் நகை திருடிய வழக்கு விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லாமலேயே இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள கோசாலையில் வைத்து தனிப்படை காவலர்கள் தாக்கியுள்ள வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுச்சு. இதில் நிலைகுலைந்த அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. அஜித்குமார் தாக்கப்படும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. காவலாளி அஜித் தாக்கப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில அவர் மீது தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவா பாஜக, தவேக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த வழக்கானது காவல் நிலைய மரணத்தின் போது கடைபிடிக்கப்படும் 196 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருப்புவனம் நீதிமன்ற நீதிபதி வெங்கடேச பிரசாத் முன்னிலையில இறந்த அஜித்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவத்துல அஜித்குமாரை தாக்கிய காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்த், காவல் வாகன ஓட்டுநரான ராமச்சந்திரன் ஆகியோர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட 5 காவலர்களும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இவ்வழக்குல சிபிசிஐடி தனது விசாரணையை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டுமில்லாம காவல்துறையை சேர்ந்த 5 மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில இந்த வழக்கின் விசாரணை குறித்து எந்த விதமான கேள்வியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியதா முதலமைச்சர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். உடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஜித்குமாரின் தாயார், சகோதரரிடம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார். கூடவே மன்னிப்பு கேட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுச்சு. அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலையும் குடும்பத்துக்கு இலவச வீட்டுமனை பட்டாவையும் அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். அதிமுக, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டன அறிக்கைகளும் போராட்டங்களும் நடத்திய நிலையில தவேக தலைவர் விஜய் மட்டும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற ஊருக்கே நேரில் சென்று உயிரிழந்த காவலாளி அஜித்குமாரின் தாயார் மற்றும் சகோதரரிடம் ஆறுதல் தெரிவித்திருக்காரு. ஆறுதல் தெரிவித்த விஜய் அங்கு வைக்கப்பட்டிருந்த அஜித்குமாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின் 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்கியிருக்காரு. உங்களுக்கு எப்போதும் நாங்கள் துணை இருப்போம், உங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை எங்களது தொடர் ஆதரவை வழங்குவோம் அப்படின்னும் இனிவரும் காலங்கள்ல காவல்துறையின் சித்திரவதையில யாரும் உயிரிழக்காத வகையில அரசு கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு தவேக தலைவர் விஜய். தமிழ்நாட்டுல லாக்அப் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதா சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதுபோன்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் இனி எப்போதும் நடக்கக்கூடாது என்பதே அனைவரின் விருப்பமாகவும் இருக்கு.